அங்கே நிறைவேற்றியது. அதையும் தாண்டி அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்று தரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தொழில் பயிற்சியையும் உருவாக்கி அவர்களை மிக சிறந்த அந்த பகுதியை சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் உயர்த்திவிட்டது ஆகிய அவருடைய நல்ல அந்த குணநலன்களை எல்லாம் எடுத்து சொல்லி கிறித்துவம் பரப்புவதற்காக வந்திருந்தாலும் கூட அந்த பணியிலே அவர் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர் தமிழை நேசித்த காரணத்தினால் அந்த தமிழ் அவரை இழுத்து அந்த மதம் பரப்புவதை கூட சற்று பின்னே தள்ளிவிட்டு முன்னே தமிழை வளர்க்கக்கூடிய பணியிலே தமிழர்களை உயர்த்திவிடக்கூடிய பணியிலே அதுவும் ஆய்வு பணியிலே சாதாரண ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவதை போல அல்லாமல் இங்கே நிகழ்ச்சியில் நம்முடைய தலைவர் இங்கே சுட்டிக்காட்டியதை போல தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றி திராவிட குடும்பங்கள் என்றால் என்னென்ன என்பதை பற்றி ஆய்வு செய்து அதில் ஆய்வு என்று சொன்னால் இன்றைக்கு கூட அது ரொம்ப எளிதான காரியம். ஒரு தலைப்பிலே நாம் தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சொல்ல போனால் நூலகத்திலே கூட நாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இணையத்திலே போய் கூகுளில் தட்டுனா அது பாட்டுக்கு மலைமலையா வந்து விடும். அதிலே நாம் தேர்வு செய்து சொல்ல வேண்டிய செய்திகளை சொன்னால் போதும். ஆனால் அந்த காலத்திலே ஒரு 200 ஆண்டு காலத்திற்கு முன்பு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் இங்கே சென்னையில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி கூட திருநெல்வேலிக்கு போய் சேருவதற்கு 1 மாதம் ஆகிவிடும் அந்த செய்தி. அப்படிப்பட்ட அந்த அருமையான ஒரு நெருக்கடியான பின்தங்கிய கல்வி வளர்ச்சி இல்லாத தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர் இவ்வளவு கடுமையான ஆய்வு செய்து அதை புத்தகமாக வெளியிட்டு அதில் திருத்தத்தையும் அவர்கள் உருவாக்கி அவைகளை எல்லாம் கடந்த கூட்டத்தில் நான் சொன்னேன். அதில் அந்த முன்னுரை எப்படி இருந்தது, மற்ற பகுதிகளெல்லாம் எப்படி இருந்தது, பாவாணர் எந்த அளவிற்கு ஒட்டியும் வெட்டியும் இருந்த கருத்துக்கள் இருந்தது, தமிழ் அறிஞர்களோடு எந்தெந்த இடத்திலே அவர் ஒன்றுபட்டார் மாறுபட்டார் என்கிற செய்திகளை எல்லாம் கூட நான் அந்த கூட்டத்திலே நான் பேசினேன். அதை நம்முடைய சங்கொலி ஏட்டிலேயும் அந்த பேச்சை பேசுகிற போது சில செய்திகளை கூட விட்டுவிட்டோம். அதையும் சேர்த்து ஒரு நல்ல பதிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அப்படியே முழுமையாக ஒரு 2.5 பக்க அளவிலே வெளியிட்டோம். அது என்ன ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னா, நம்முடைய தாமோதரன் வந்திருக்காரு, அறிவு ஞாயிறு அந்த தொலைக்காட்சி தோழர்கள் வந்திருக்கிறாங்க. அது ஊடகம் என்று சொல்லுவோம். இதில் குறிப்பான ஒரு செய்தியை எடுத்து சொல்லி முழுக்க நாளைக்கு அது யூடியூப்லேயே வலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி படிக்கிற செய்தி இருக்கு பாருங்க. ஆசிரியர் கூட சொல்லுவார், விடுதலையை நான் இணையத்தில் படிச்சுட்டேன்னு சொல்றது பெருசல்ல, விடுதலையை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்த பிறகுதான் அது இணையத்துக்கு போகுது, அப்ப அந்த விடுதலையை படிக்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த ஒரிஜினல் அந்த உரை இருக்கு பாருங்க, அது இங்கே நம்முடைய தோழர்களை சென்றடைந்ததை போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன என்று சொன்னால், இடையன்குடிக்கு அந்த செய்தி போய் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் திமுகவை சார்ந்தவர், அவர் சங்கொலி படிக்கிற தோழராக இருக்கிற காரணத்தினால் எங்க கால்டுவெல்லை பற்றி பெரியார் திடலிலே இவ்வளவு அறிவார்ந்த முறையிலே பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சை படித்தோம், ரொம்ப சிறப்பாக இருக்கு. அவரை நீங்க எங்க ஊருக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க, கால்டுவெல் அந்த கல்வி நிலையத்திலே வந்து பெரியார் திடல்ல பேசுற மாதிரி எங்க இடத்துலையும் மாணவர்கள் மத்தியிலே அவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி, அதற்கும் நான் அடுத்த திங்களிலே என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகணும், இது எவ்வளவு நல்ல சிறப்பாக இருந்தது, எப்படி மக்களிடம் சென்றடைந்தது, தோழர்களை சென்றடைந்தது என்கிற செய்தியையும் அங்கே சொல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம சாதாரணமாக தான் நினைச்சோம். ஒரு கவர்னர் பேசினாருங்கிறதோட உளறினார் வழக்கம் போல. அதுக்கு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியில்லை, பெரியார் சொல்ற மாதிரி பழிச்சு 2 வார்த்தையில சொல்லி முடிச்சுக்குவோம் அப்படின்னு தான் நினைச்சோம். பிறகு அது படிக்க போகிற போது நமக்கே ஒரு குற்ற உணர்வா இருந்தது. இவ்வளவு தூரம் நான் சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, தமிழர் இல்லை,
இருந்தாலும் இவ்வளவு ஆர்வத்தோடு முனைப்போடு செஞ்சிருக்கிற அந்த வேலையை நாம ஒரு 2-3 நிகழ்ச்சியிலையாவது அதை முழுசா படிச்சு நம்ம தோழர்கள்ட்ட அதை எடுத்து சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு தான் ஒரு கூட்டத்தில் முடிக்கலாம்னு சொன்னதை கூட நான் நம்முடைய தலைவர்கிட்ட கேட்டேன். அவரும் நம்முடைய நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லைங்க அடுத்த ஒரு கூட்டம் கூட வச்சுக்கலாம் என்று சொல்லி இதற்கு சிறப்பாக அனுமதியும் வழங்கிய நிலையில் இது 2வது கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப தொடக்க நிலைக்கு அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த புத்தகத்தில் 4 பகுதிகளாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. முதல் பாகத்தில் திராவிட ஒப்பியல் மொழிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுல ஏறத்தாழ 134 பக்கங்கள் இருக்கிறது. அந்த முதல் பகுதியில் 15 தலைப்புகளிலே செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். திராவிட ஒப்பியல் மொழி நூல், அந்த திராவிட மொழிகளோடு நம்முடைய தமிழ் மொழியை ஒப்பிட்டு இந்த தமிழ் மொழி இங்கே நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திராவிடத்தினுடைய மூத்த மொழியாக செம்மொழியாக இருப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இங்கே அவரே சொன்னார், ஐரோப்பியர்கள் காலத்திலே அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தது. எல்லாமே சமஸ்கிருதம் தான் மூல மொழி, அதுதான் உயர்வான மொழி, அதுதான் தேவ பாஷை, நம்ம தமிழ்ல நீச பாஷை என்று சொல்லி தமிழை பின்னுக்கு தள்ளி வடமொழியை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழிதான் உயர்வான மொழி என்பது மட்டுமல்ல, செம்மொழி என்று சொன்னது மட்டுமல்ல, திராவிட மொழிகளின் தாய்மொழி என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த தமிழ் மொழியானது இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பரவி கிடந்தது. இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பரவி கிடந்ததை தாண்டி உலக நாடுகளிலும் இது தொடர்பு திராவிட மொழியோடு அவரவர்கள் சார்ந்த மொழிகள் தொடர்பிலே இருந்தது அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியை இந்த முதல் பாகத்தில் முதல் அத்தியாயத்தில் நம்முடைய கால்டுவெல் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2வது பாகம் என்று சொன்னால் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற தலைப்பிலே 2ஆம் பாகம் அமைந்திருக்கிறது. அதிலே ஒலி, வேர் சொற்கள், திராவிட மொழிகளுடைய ஒலி எப்படி ஒலிக்கிறது என தமிழ் மொழிக்கு அதற்கு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரை போட்டுக்கிறது அளவோட போட்டுக்கணும், அளவு குறைஞ்சாலும் கோளாறு, அளவு அதிகமானாலும் கோளாறுன்னு நம்ம உடல் நோயோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தமிழ் மொழியை உச்சரிப்பதிலே கூட அளவோடு உச்சரிக்க வேண்டும். அது கூட்டியோ குறைத்தோ சொன்னால் பொருள் மாறுபட்டு விடும் என்கின்ற சிறப்பான தன்மையை சொல்லக்கூடிய ஒலி என்கிற அந்த தலைப்பிலே பல செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. வேர் சொற்கள் என்கிற அந்த அருமையான ஆய்வு, ஒரு சொல் எங்கிருந்து வந்தது, எப்படியெல்லாம் கிடைத்து வந்தது என்று ஆய்வு செய்யக்கூடிய அந்த பகுதி அந்த 2வது பகுதியிலே வந்திருக்கிறது. 3வது பகுதியிலே 3ஆம் பாகத்திலே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லி பெயர் சொல் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு பெயரையும் எடுத்து சொல்லி ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வு அமைந்திருக்கிறது. 4வது பகுதியிலே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லி அது 3வது பெயர் சொல் சொன்ன 4வதுல வினை சொல் மட்டும் அதிலே ஒரு ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த 4வது பகுதியில இந்தோ ஐரோப்பிய ஒருமைப்பாடு, இந்தியாவையும் கடந்து ஐரோப்பிய நாடுகள் வரை அவர் ஆய்வு செய்து அந்த ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கக்கூடிய மொழிகள், அந்த மொழிகளிலே திராவிட மொழிகளுடைய தொடர்பு எப்படி இருந்தது, அந்த மொழிகளிலே தமிழ் மொழியினுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்கின்ற அற்புதமான செய்தியையும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 4லேயும் கூட நமக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, நெல்ல முழுக்க ஆய்வாளர்களாகவே இருக்கிற பல்கலைக்கழகத்திலே ஆய்வாளர்களாக நிரம்பி இருக்கிற அரங்கமாக இருந்து ஆய்வாளர்கள் எல்லாம் பேசுற அந்த கூட்டமாக இருந்தால் நாம ரொம்ப ஆழமா அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லலாம். நாம ஐயா சொன்ன மாதிரி தினத்தந்தி மாதிரி பேசணும், சொன்ன பளிச்சுன்னு புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. நாம ரொம்ப நீட்டிச்சு சொன்னோம்னா அதை மொழிபெயர்ப்புக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும்.
ஐயா கூட சொல்லுவாங்க, மறைமலையடிகளை பற்றி சொல்லும்போது கூட, மறைமலையடிகள் தமிழ் ரொம்ப நல்ல தமிழ், தூய தமிழ், நாம் வரவேற்கிறோம், அந்த நிலைக்கு தான் போகணும். ஆனாலும் கூட நம்ம மக்களுக்கு முதல்ல இந்த கருத்து பரப்புதல் சொல்றோம் பாருங்க, தெரிய வைக்கிறதுக்கு நீங்க தொல்காப்பியர் ஐயா சொன்னாங்க, தொல்காப்பியர் உயர்ந்த இலக்கண நூல், இலக்கிய நூல், அதெல்லாம் நம்ம மறுக்கல. அந்த நடையவே இப்ப சொன்னோம்னா, சினிமா வசனமே இப்ப எடுத்துக்கங்க, பராசக்தியில எழுதின கலைஞர் வசனத்தை இப்ப சொன்னா அது குறைவுன்னு நம்ம சொல்லல. மக்கள் வேற மாதிரி நடைய போயிட்டு இருக்கும்போது விலகியும் போயிடக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம கொள்கையை விட்டுறக்கூடாது. அப்படி பார்க்கிற போது ரொம்ப ஆழமான செய்திகளை எடுத்து சொல்லாமல் முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், அதிலும் நம்முடைய இன எதிரிகள் இன்னைக்கு இருக்காங்க பாருங்க, அவங்க விசிறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை இயக்கிறதெல்லாம் இப்ப அவங்க தான். அதனால அவர்கள் எழுப்புகிற வினாக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே இதில் தெரிவு செய்து தேர்ந்தெடுத்து 134 பக்கம் முதல் பகுதி பாகம் என்று சொன்னால் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 5 பக்கம் தான் வரும். அதில் முக்கியமானது மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். இதிலே முக்கியமாக இந்த புத்தகத்தையே எழுதுவதற்கு காரணமாக நோக்கம் என்ன, இந்த புத்தகத்தை ஏன் எழுதுகிறேன் என்று இதிலே கூட இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இவ்வளவுதான் நம்ம பேசினது, இனிமே நம்ம பேச வேண்டியில்லை, இனிமே கால்டுவெல் தான் பேசுவார். கால்டுவெல் என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஒரு தலைப்பை சொல்லி ஒரு செய்தியை சொல்லி இப்படி கால்டுவெல் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நேரடியாக நாம் விளங்கிக் கொள்ள சரியாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் எடுத்த உடனே இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தை, இந்த ஆய்வை அவர் ஏன் செய்தார், அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூல் எழுதுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிற போது அவர் குறிப்பிடுகிறார், திராவிட மொழிகளின் மிக பழைய அமைப்பு முறை, அவற்றின் தனி சிறப்பு ஆகியவை பற்றிய முழு விளக்கங்களையும் பெறுவதற்கான ஆராய்ச்சிக்கு துணை புரியும் நம்பிக்கையில் அவ் இனத்தினுடைய பல்வேறு மொழிகளின் இலக்கண விதிகளையும் அமைப்பு முறைகளையும் ஆராய்வதும் ஒன்றோடொன்று ஒப்பு நோக்குவதுமே இந்த நூலினுடைய நோக்கமாகும். நல்ல பளிச்சு நமக்கு விளக்கிற மாதிரி சொல்லுகிறார். இதனுடைய சிறப்பு நோக்கம், நோக்கம் பொதுவான நோக்கம் அது, அதையும் தாண்டி அதனுடைய சிறப்பு நோக்கம் என்ன என்று சொன்னால் அதிலே குறிப்பிடுகிறார், திராவிட மொழிகள் ஒவ்வொன்றின் இலக்கண அமைப்பு முறையும் அம்மொழி பெற்றிருக்கும் சிறப்பு இயல்பிற்கு ஏற்பவும் அம்மொழியில் நூலாசிரியர் பெற்றிருக்கும் பயிற்சிக்கு ஏற்பவும் ஆராய்ந்து தெளிவாக்கப்படும் என்றாலும், திராவிட மொழிகளுக்குள்ளே மிக பழைய காலத்திலேயே திருந்திய நிலை பெற்றதும் நனி மிக நாகரிகம் உடையதாக ஆக்கப்பெற்றதும் பல வகையில் அவ் இன மொழிகளின் பிரதிநிதியாக விளங்குவதுமாகிய தமிழ்மொழியின் சிறப்புன்னு இவ்வளவு பட்டியல் போட்டு காட்டுறார் பாருங்க. தமிழ் மொழியின் அமைப்பு முறை பற்றிய விளக்கங்களை பெருமளவில் தருவதே இந்நூலாசிரியரின் இடைவிடாத சிறப்பு நோக்கமாகும். இந்த தமிழை பற்றி சொல்லும் போது கூட இவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்வதுதான் நம்முடைய நோக்கம் என்று அவர்கள் இந்த புத்தகத்திலே முதலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அவர் சொல்லுகிற போது இந்த மொழியினுடைய சிறப்பு, தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்று சொல்லுகிற போது இது சமஸ்கிருத மொழியை காலந்தோறும் எதிர்த்து வந்திருக்கிறது சொல்றார். நம்முடைய தமிழ் மொழி இன்னைக்கு மட்டுமல்ல, காலந்தோறும் எதிர்த்து வந்தது மட்டுமல்ல, எதிர்த்து வென்று வந்திருக்கிறதுன்னு சொல்றார். அந்த கால்டுவெல் மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலமாக மிகப்பெரிய இனத்தவரும் ஆற்றலும் நன்கு மதிக்கப்பாடும் உடையவரும் வழிபாட்டிற்கு உரியவருமான ஆரிய மக்களின் அவரே சாதாரணமா சொல்ல, ஒரு வரியில ஆரியர்கள் சொல்லல, அவங்களுடைய தன்மையை சொல்றாரு. அப்படிப்பட்ட சமஸ்கிருத முறையை எதிர்த்து நின்று தம் ஆட்சியை நிலைநாட்டி வந்துள்ள திராவிட மொழிகள் தம் இடத்தை பற்ற வரும் வேறு எம்மொழி முயற்சியையும் இனிவரும் காலங்களிலும் எதிர்த்து அழித்து நின்று வெல்லும் என்று நம்முடைய கால்டுவெல் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கும் இருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மொழிகளை பற்றி அவர் சொல்றார். பொதுவான நிலையிலே இங்க இருக்கக்கூடிய மொழிகள் என்று சொன்னால்
சமஸ்கிருத மொழி இந்தியாவிலே பேசப்படுகிறது என்று சொன்னால் அது தென்னாட்டு பார்ப்பனர்கள் ஓரளவு கற்றுணர்ந்த மொழின்னு சொல்றார். ஏன்னா எழுத்து வழக்கு இல்லை, பேச்சு வழக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அது ஒரு இலக்கியமாகவே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதனாலே ஓரளவு கற்றுணர்ந்த மொழியாக இங்கே அது இருக்கிறது. இந்துஸ்தானி என்கிற மொழி அது தென்னாட்டு இஸ்லாமியர்களின் உரிமை மொழியாக இருக்கிறது. அதே மாதிரி புதுவை, காரைக்கால், மாகி ஆகிய பகுதிகளில் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் இங்கே வந்து தங்கி இருந்ததன் விளைவாக அங்கே இருந்த பிரான்ஸ் மொழி, அந்த மொழி இங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டின் பகுதியாக இருக்கிற பிரெஞ்சு பகுதியிலே இருந்தது. அதை தொடர்ந்து ஆங்கில மொழி, ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த காரணத்தினால் அவர்கள் இருக்கிற நிலையிலே அது ஒரு வணிக மொழியாக இருந்தது என்று இவ்வளவையும் அந்த பகுதியிலே தொடக்க நிலையிலே அவர்கள் தமிழ் மொழியுடைய சிறப்பை சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்தியாவிலே பேசப்படுகிற மொழிகளையும் சொல்லிவிட்டு திராவிடம் என்ற பொது சொல்லுடைய ஆட்சி என்று அடுத்த தலைப்புக்கு அவர் போறார். இதற்கு அடுத்து திராவிடம் என்ற பொது சொல் ஆட்சியிலே போகிற போது எண்ணற்ற வேர் சொற்கள் நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒரே மூலப்பொருளாக அது தோற்றமளிக்கிறது. அதே மாதிரி திராவிட இனம் என்கிற ஒரே இனம், அந்த இனம் பேசிய மொழியாக அந்த தமிழ் மொழியும் அந்த தமிழ் மொழியோடு சேர்ந்த திராவிட மொழிகளும் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தமிழ் எப்படி வந்தது என்கிற அந்த படிநிலையை குறிப்பிடுகிற போது ஐரோப்பிய ஆசிரியர்கள் முதலிலே தமிழியன் என்றார்கள், பிறகு தம்முலிக் என்றார்கள், பிறகு தமிழ் என்றார்கள். அதற்கு பிறகு தமிழன் என்கிற நிலையிலே தமிழ் மொழி மெல்ல மெல்ல ஐரோப்பியர்களாலே இப்படி அடுத்தடுத்த கட்டத்திற்கு வந்தது என்று சொல்லுகிறார்கள். அதிலே அடுத்ததாக அந்த மொழியை பற்றி சொல்லுகிற போது அதே நேரத்தில் சமுதாயத்தை பற்றி சொல்றார். இழிந்தவர்கள் என்றால் யார், இழிவாக நடத்தப்பட்டவர்கள் என்றால் யார் என்று சொல்லுகிற போது வெறும் மொழி ஆராய்ச்சியோட நிக்கல. இன்னைக்கு நம்முடைய ரவி வகையராக்கள் கடுமையா அவரை தாக்குறாங்கன்னு சொன்னா அங்க உள்ள ஆழமா நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வெறும் தமிழ் மொழி உயர்வானதுன்னு சொன்னா விட்டு கூட போயிடுவான், அவனும் சேர்ந்து தமிழ் வாழ்க்கைம்பான். ஆனா அதையும் தாண்டி அவர் சொல்றாரு இழிவானவர்கள் என்று சொல்லி யார் என்பதை இதிலே கால்டுவெல் சொல்லுகிறார். பவுண்டரிகர், ஒட்டரர், திராவிடர், காம்போஜர், யவனர், சாகர், பாரதர், பகலவர், சீனர், கிராதர், தரகர், கசர் என்ற சத்திரிய இனத்தவர் சிறிது சிறிதாக வேத உரிமைகளை இழந்தும் பிராமணர்களின் தொடர்பை இழந்தும் விஷாலர் என அழைக்கப்படும் இழிந்த இனத்தவராகிவிட்டனர் என்று மனு கூறுகிறார். அவர் நேரம் மனு தர்மத்தையே போய் ஆராய்ச்சி எடுக்கிறார். வெறும் தமிழ் மொழி ஆராய்ச்சியை தாண்டி அப்படி சொல்லி இவர்களெல்லாம் திராவிடர்கள் என்பதை இழிவானவர்கள் பட்டியலே மனு குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு, அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவது, திராவிட மொழிகள் எது என்று சொல்றார் கால்டுவெல் அவர்கள். திராவிட மொழிகளையே ரெண்டு வகையா அவர் அறிவிக்கிறார். ரெண்டு வகையான திராவிட மொழிகள் சொன்னா, ஒன்று திருந்திய மொழிகள், திருந்தி வளமாக இருக்கிற மொழிகள், செழுமையாக இருக்கிற மொழிகள். இன்னொன்று திருந்தாத மொழிகள், அதுல இவ்வளவு சிறப்பு அதுக்கு இருக்காது, ஆனாலும் இது திராவிட மொழிகள். அந்த திருந்திய மொழிகள் என்று சொன்னால் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு இவைகளை திருந்திய மொழிகள் என்றும், திருந்தாத மொழிகள் என்று சொன்னால் துதம், கோதம், கோண்ட், கூ, ஓரியன், ராஜ்மஹால். இதுல என்ன ரொம்ப சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்னு சொல்லிட்டாரு. இந்த தமிழ் மொழியை பற்றி மட்டும் ஒரு 50 பக்கம் எழுதுறாருங்க. தமிழ் மொழி எப்படி இருக்கிறது, யார் யார் பேசுறாங்க, அதுல என்னென்ன இலக்கியங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அந்த 12 மொழிகள் இருக்கு பாருங்க, நம்மளால நினைச்சு பார்க்கவே அவ்வளவு படிச்சோம்னா நமக்கு தலையை சுத்தம். 12 மொழிகளை பற்றியும் அவ்வளவு மிக சிறப்பாக ஆய்வு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லும்போது இதற்குரிய எல்லைகளை சொல்றார். தமிழ் மொழி எங்கே பேசப்படுகிறது, மலையாளம் எங்கே பேசப்படுகிறது அவர் சொல்றாரு. புலிக்காட்டி, புலிக்காட்டின்னா பழவேற்காடு, இப்ப நம்ம சொல்ற பழவேற்காடு பாருங்க, அவருக்கு பழவேற்காடுங்கிற அந்த ஊருக்கு பேரு புலிக்காட்டின்னு இருந்ததுன்னு கால்டுவல் நமக்கு சொல்றாரு. எவ்வளவு வியப்பா இருக்கு பாருங்க. அந்த ஊரில் இருந்து கன்னியாகுமரி வரையும், மேற்கு மலை தொடரில் இருந்து வங்காள விரிகுடா வரையும் பரவியுள்ள பரந்த கர்நாடக நிலப்பகுதி முழுவதிலும் அது வழங்குகிறது நம்முடைய தமிழ் மொழி சொல்றார். மலைத்தொடருக்கு மேற்கில் குமரி முதல் திருவனந்தபுரம் வரை உள்ள தென்திருவாங்கூர் நாட்டிலும் அது பேசப்படுகிறது. கிறிஸ்து ஆண்டு தொடக்கத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே சிங்களவர்களை சிறிது சிறிதாக துரத்திவிட்டு தமிழர்கள் குடியேற தொடங்கிய இடமாகிய ஈழ நாட்டின் வடபகுதியிலும் வடமேற்கு பகுதியிலும் அது பேசப்படுகிறது. ஈழ நாடு முழுவதிலும் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அனைவரும் தமிழர்களே, கொழும்பிலும் பெரும்பகுதி வணிக மக்கள் தமிழர்களே என்று சொல்லி, அதற்கு அடுத்து மலையாள நாட்டு கண்ணனூரிலும், கன்னட நாட்டு பெங்களூரிலும், தெலுங்கு நாட்டு பெல்லாரியிலும், உள்நாட்டு மொழியாக இந்துஸ்தானியை பெற்ற செகந்திராபாத்திலும் கடை வீதிகளில் பெருவாரியாக காதில் ஒலிக்கும் மொழியாக தமிழே இருக்கிறது. எங்க இருந்து ஆரம்பிச்சு தென் தமிழ்நாடு முழுக்க போய் அவர் சொல்றாரு எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி மேற்கூறிய இடங்கள் அனைத்திலும் உள்ள தமிழர்களையும் கணக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழும் முகமதியர்களோடு தெலுங்கர்களையும் கழித்து விட்டு நோக்கினால் தமிழ் மொழி பேசும் மக்கள் 2 கோடி மக்கள் என்று அவர் அந்த 200 ஆண்டுக்கு முன்னாடி 2 கோடி பேருக்கு மேல இருக்கிறார்கள் என்று சொல்றாரு. நம்ம ஊர் சென்னையை பத்தி, இங்க வந்து தங்கி இருந்தார் இல்லையா, சென்னையை பற்றி குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டின் சிறந்த நகரமாகிய மதராசே தென்னிந்திய மாகாணத்தின் தலை சிறந்த நகரம். இப்ப மதராஸ்னு சொன்னோம் பாருங்க, அதை சொல்றார். நாட்டு மக்கள் அனைவராலும் அறியப்பட்ட அந்நகரத்தின் பெயர் மதராஸ் என்பது அன்று அவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க மதராஸ்ன்னு, ஆனா அந்த ஊர் மதராஸ் இல்ல. என்ன ஊர்னு கேட்டா அந்த ஊர் சென்னப்பட்டணம் என்பதே. அப்பெயர் கடற்கரையை ஒட்டி இருந்த சிறிய கோட்டையை ஆங்கிலேயர்கள் யாரிடத்திலிருந்து விலைக்கு வாங்கி படைவலி மிக்க பெரிய கோட்டையாக பிற்காலத்தில் மாற்றி அமைத்தார்களோ அந்த சென்னப்ப நாயக்கன் பெயரிலிருந்து பெற்ற பெயராகும். அதுதான் சென்னப்பட்டணம், சென்னை என்கிற இந்த செய்தியை அவர்கள் மிக சிறப்பாக சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஆய்வு சொல் மாதிரி மதராஸ் என்பதின் தோற்ற காரணம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோட்டையின் சுற்றுச்சுவர் என்ற பொருளில் தமிழில் மதில் என வழங்கும் மதுரு என்ற தெலுங்கு சொல்லிலிருந்து பிறந்தது அப்பெயர் என்பதே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு. அந்த மதராசுங்கிறதுக்கும் அதற்குரிய ஆய்வு சொல்லை அவர் கண்டுபிடித்து அது எப்படி இருந்தது என்று சொல்லி தமிழ் மொழி பேசக்கூடிய அந்த ஒரு எல்லையை அவர் பிரித்து கொடுக்கிறார். சரி, இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தோம், தென்னிந்தியா முழுக்க பார்த்தோம். அதையும் தாண்டி அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய தமிழ் மொழி இங்கே மட்டுமல்ல, வங்காளத்தில் இருந்தது, மத்திய மாகாணத்தில், சென்ட்ரல் பிராவின்சஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்க, இந்திய துணைக்கண்டத்தினுடைய இப்ப மத்திய பிரதேசம் சொல்றோம்ல, அந்த பகுதியிலே நம்முடைய திராவிட மொழி பேசப்பட்டது என்பதை அவர்கள் சான்றோடு குறிப்பிடுகிற போது அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மத்திய மாகாணத்திலும் வங்காளத்திலும் வழங்கும் பழங்குடி மொழிகள் இரண்டில் தெளிவான திராவிட தன்மை வாய்ந்த மூலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. திராவிட தன்மை வாய்ந்தது சொல்றார். எனவே திராவிட இனத்தவர்கள் கங்கை கரை வரை இல்லை என்றாலும் கூட வங்காளத்தின் எல்லை போலும் வடதிசை நாடு வரையும் வாழ்ந்திருந்ததை நாம் காணலாம். இதனால் திராவிட இனம் ஒரு காலத்தில் இந்திய நிலப்பரப்பு முழுவதிலும் பரவி வாழ்ந்திருந்தது என்ற கொள்கையும் நிலைநாட்டப்படுகிறது. இந்தியா முழுக்க நம்ம இருந்தோம், தமிழ் இருந்தது, திராவிடர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அவர் ஒரு அறிஞர், ஆராய்ச்சி அறிஞர், அவர் பேரு டால்டன் பேர். அவர் சொல்ற அந்த அந்த கொட்டேஷன் எடுத்து சொல்றார். திருவாளர் டால்டன் அவர்கள் திராவிட இனத்தை தான் கொண்டு செல்ல துணியும் இடத்திற்கு
மேலும் பரந்த ஒரு இடத்திற்கு கொண்டு சொல்றார். அதாவது கால்டுவெல் என்ன நினைக்கிறார்னா, திராவிட இனத்தினுடைய சிறப்பை ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் வச்சு உயர்த்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறேன் பாருங்க, இந்த டால்டன்கிற அறிஞர் அவரு அதை விட அதிகமாகவே திராவிட மொழிகளை பற்றி சொல்றாரு என்று சொல்லிவிட்டு, வங்காள மக்கள் இனம் என்ற தம்முடைய நூலில் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு டால்டன், வங்காள மக்கள் இனம்னு. அந்த நூலில் திராவிட மூலம் வங்காள மக்களிடையே எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமாக நுழைந்திருக்கிறது. இந்துவாக்கப்பட்ட பழங்குடிகள் என்று கூறத்தக்க இனத்தவருள் பெரும்பகுதியினர் நான் கூறிய மக்கள் குழுவில் உரிமையோடு சேர்த்துக்கொள்ளத்தக்கவர் என்று நான் நம்புகிறேன். வங்காள மாவட்டங்களில் பரவி வாழ்பவரும் சூடிய நாகபுரி ஒரியா காடுகளிலும் காடுகளை ஒட்டிய நாடுகளிலும் நெருங்க வாழ்பவரும் ஆகிய பூயியர் என்பார் இவ்வினத்தை சார்ந்தவர் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. கோச் இனம் என்கிற அந்த ஊகம் சரியாக இருக்கின் கோச் இனத்தவர்கள் 1,50,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த கோச் இனம் அந்த முதல்ல சொன்ன பாருங்க பூவியர் இனம், அந்த ரெண்டு இனத்தையும் வங்காள மக்கள் தொகையில் 10ல் 1 பங்காக இருக்கிறாங்க. இவர்கள் அனைத்து சிறப்பு இவ்வளவு சொல்லிட்டு, இவர்கள் அனைவரையும் திராவிட இனத்தவராகவே மதித்து வரிசை செய்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்றார். அப்ப தமிழ்நாட்டை தாண்டி வங்காளத்திலும் அந்த வங்க மொழியில இருக்கக்கூடிய அந்த 2 இனத்தையே குறிப்பிட்டு, அந்த 2 இனத்திலும் இருக்கக்கூடிய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழிகளோடு திராவிட மொழிகளுக்கு குறிப்பாகவும் சிறப்பாகவும் தமிழ் மொழிக்கு அந்த தன்மை இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான ஆய்வை அவர் கண்டுபிடித்து சொல்றார். அதே மாதிரி 1911ஆம் ஆண்டு அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அப்ப அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த நேரத்தில் எடுத்த புள்ளி விவரத்தை இந்த புத்தகத்திலே குறிப்பிடுறார். நம்ம 12 மொழிகள் சொன்ன பாருங்க, திராவிட மொழிகள், திருந்திய மொழி, திருந்தாத மொழின்னு அந்த ஒரு மொழி பேசுற மக்களுடைய எண்ணிக்கை சொல்றான். அப்ப 1911இல் தமிழ் மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை 1,91,89,740. இந்த துதங்கிற ஒரு மொழி ஒரு 730 பேர் பேசியிருக்கான். எதுக்கு நம்ம சொல்றோம்னா, மேம்போக்கா போகல, ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமா போய் ஒரு மொழியையும் எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க, அந்த துளுங்கிற மொழி, குடகுங்கிற மொழி எல்லாத்தையும் சேர்த்து திராவிட மொழிகள் பேசக்கூடிய அவர் அங்க வராரு. எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியா திராவிடத்தினுடைய சிறப்பை சுட்டி காட்டணுங்கிற அந்த நோக்கத்தோடு அந்த பட்டியலில் நிறைவு செய்துவிட்டு அவர் சொல்றாரு, 1911ஆம் ஆண்டு இந்த திராவிட மொழிகளை பேசக்கூடிய மொத்த மக்கள் தொகை 6,45,49,840. இதை சொல்லிட்டு இதுக்கு இணையாக சமஸ்கிருத மொழி பேசக்கூடியவர்கள் இல்லை, அவங்க ரொம்ப சிங்கிள் மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை அந்த மக்களாகத்தான் அந்த மொழியாகத்தான் இருந்தது என்கிற செய்தியை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, பார்ப்பனருடைய தன்மையை பழிச்சுன்னு சொல்றாருங்க. இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, அவன் எதையுமே சரியா விளங்கிக்காம, இவர் சொல்றாரு, கால்டுவெல் சொல்றாரு, சரியா விளங்கிக்காம அவன் சொல்றதுதான் சரின்னு சொல்லி கற்பித்து சொல்லக்கூடிய அந்த வாசகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அதை சொல்றாரு, திராவிட மொழிகள் வட இந்திய மொழிகளிலிருந்து பற்பல இயல்புகளில் வேறுபடுகின்றன. அவ்வாறு இருந்தும் திராவிட மொழிகள் வட இந்திய மொழிகளைப் போலவே சமஸ்கிருதத்திலிருந்து பிரிந்தனவாக சமஸ்கிருத பண்டிதர்களால் கருதப்பட்டன. அவங்க சொல்ற பண்டிதர்கள் பார்ப்பனர்கள் தான். அவர் எழுதியிருக்கார் மேம்போக்கா, தாங்கள் அறிந்த எப்பொருளுக்கும் பார்ப்பன மூலம் கற்பிக்கும் இயல்பினர் அப்பண்டிதர்கள் சொல்லிட்டாரு பாருங்க. எதா இருந்தாலும் அவன் சொல்ற பொருளை தான் அதுல கொண்டு போய் தீர்ப்பான், உண்மையான பொருளை சொல்ல மாட்டாங்க. இப்ப இவர் உண்மையான பொருளை சொல்றாருல, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறும் அம்முடிவை முதலில் வந்த ஐரோப்பிய அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டனர். யார்? இந்த பண்டிதர்கள் சொன்ன தப்பான கருத்து இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க ஏற்றுட்டாங்க.
தங்கள் கருத்தை ஈர்த்த ஒவ்வொரு திராவிட மொழியும் சமஸ்கிருத சொற்களை ஓரளவு பெற்றிருப்பதை அவர்கள் காணாதிருக்க முடியாது. ரொம்ப ஆய்வுபூர்வமா ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், சமஸ்கிருத மொழியே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்மாலே பேசுறான்ல, ஜலம் கொண்டாங்கிறான், அவன் சொன்னதால ஜலங்கிறது நம்ம தமிழ் சொல்ல ஆயிடுமா? சோறுங்கிறத பத்தி இப்ப நம்ம அருமையா நம்ம ஆய்வு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சோறுன்னு தான் சொல்லணும், சாதம்ங்கிறது நம்ம இது இல்லை. அப்ப எப்படியோ இடையில பூந்து வந்துருது. அதையும் அவர் சொல்றார், அதை சமஸ்கிருத சொற்கள் ஓரளவு பெற்றிருப்பதை அவர்கள் காணாதிருக்க முடியாது. அவற்றுள் சில இவை எம்மொழி சொற்கள் என்பதை அரும்பாடுபட்டு அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் பெரிதும் சிதை உண்டிருக்கும் எனினும் சில சிறிதும் சிதைந்து மாறுபட்டு இருக்கிறதா என்று ஆய்வு கூறியது. ஆனால் அம்மொழி ஒவ்வொன்றும் சமஸ்கிருதம் இல்லாத பிற மொழி சொற்களையும் சொல் உருவங்களையும் அளவின்றி பெற்றிருப்பதையும் அவர்கள் தெளிவாக காண்பார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, ஒப்பியல் மொழி நூல் விதிமுறைகளில் ஒரு சிறு பயிற்சியும் பெறாத அவங்களுடைய தன்மையை பற்றி சொல்றாரு. பார்ப்பன பண்டிதர்கள் சொன்ன பாருங்க, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, திராவிட மொழிகளை அறவே கண்டறியாதவர்கள் அவங்க. அடுத்தது சொல்றாரு, அல்லது ஒரு சிறிதே அறிந்தவர்கள். ஒப்பியல் மொழி நூல் விதிமுறைகளில் ஒரு சிறு பயிற்சியும் பெறாத எவரும். இத கால்டுவெல் சொல்றாருன்னா அது சொல்வதற்கு முழு தகுதி அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடியே, இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் அயர்லாந்துல ஸ்காட்லாந்துல படிச்ச அந்த காலத்திலேயே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே ஒப்பியல் மொழியை பற்றி ஆய்வு செய்தார். தமிழர்கள பொதுவா எல்லா மொழிகளையும் ஒப்பியல் செய்யணும், ஆய்வு செய்யணுங்கிற நோக்கத்தை உள்ளவர் அவர். அதனால சொல்றாரு, திராவிட மொழிகளின் இலக்கண விதிகளையும் சொற்களையும் நன்கு கற்று தேர்ந்து அவற்றை சமஸ்கிருத இலக்கண முறைகளோடு ஒப்பு நோக்க அறியாத எவரும் திராவிட இலக்கண அமைப்பு முறையும் சொல்லாக்க வடிவங்களும் இன்றியமையா சிறப்பு வாய்ந்த எண்ணற்ற வேர் சொற்களும் எத்தகைய சொல்லாக்க சொற்சிதைவு முறைகளாலே இருந்தாலும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றின என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. மண்டையில் அடிக்கிறவர் சொல்றார், அவங்க விவரம் தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இப்படி சொல்லுவதற்கு தகுதியே கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அடுத்ததாக இவர் குறிப்பிடுகிற போது, தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய தன்மை உள்ளது என்பதை பற்றி அவர்கள் கால்டுவெல் சொல்லுகிற போது அதை பற்றி ஒரு 60 சொற்கள் சொல்றார். தமிழ் மொழி திராவிட மொழிகளோடு தொடர்பு உள்ளது, சமஸ்கிருதத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பட்டியலே போட்டு அப்பன் அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா தமிழ் சொல்லு, அதுல சமஸ்கிருதத்துல பித்திரின்னு வருது. அப்படி அந்த தொடர்பு உள்ளதையும் அவர் படிச்சு காட்டுறாரு. இப்படி ஒரு 60 சொல்லையும் போட்டுட்டு கடைசி அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, திராவிட மொழிகள் அனைத்திலும் உயர்தனி செம்மொழியாய் நிலை பெற்று விளங்குவது தமிழே. தமிழ் தன்னிடையே இடம்பெற்றிருக்கும் சமஸ்கிருத சொற்களை அறவே ஒழித்துவிட்டு உயிர் வாழ்வதோடு அவற்றின் துணையை ஒரு சிறிதும் வேண்டாமல் வளம் பெற்று வளர்வதும் இயலும். இதுல இந்த தமிழுக்கு தான் சொன்னாரு, கன்னடத்துக்கு சொல்லல, மலையாளத்துக்கு சொல்லல. அது இந்த வடமொழி சொல் இல்லைன்னு சொன்னா அந்த மொழி நிலைக்காது, நிக்காது, வளராது. ஆனா தமிழ் மொழி அப்படி இல்லை. விவரம் தெரியாம சில பேர் பேசுறானே தவிர அது இல்லாமலே இருக்கும், வளரும் என்கிற செய்தியை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே மாதிரி அருமையாக நம்முடைய இந்த புத்தகத்தில் ஆய்வு செய்கிற போது திருக்குறளை பற்றி சொல்றார். திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது அது திருக்குறளும் சீவக சிந்தாமணியும் அமைப்பிலும் ஆக்கிய முறையிலும் அந்த நூலை உருவாக்கிய முறையிலும் அறவே சமஸ்கிருத தொடர்பு அற்றன, ஒரு சொல்லு கூட நீங்க சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க முதல் நூல் தன்மை வாய்ந்தது. தமிழ் எழுத்தாளர் ராமாயண பாரதங்களை உள்ளது உள்ளவாறே மொழிபெயர்க்கவில்லை. இப்படி குற்றச்சாட்டு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. ஒழுங்கா மொழிபெயர்க்கவில்லை என்றாலும்
வடமொழியாளர்கள் போக்கை பின்பற்றியே இயற்றியுள்ளனர் என்பது உண்மையே என்றாலும் அவர்கள் தங்கள் கம்பன் ஆக்கிய தமிழ் ராமாயணம், கம்பராமாயணத்துக்கு என்ன சொல்றோம் பாருங்க, அது நல்ல இலக்கியம் இருக்குங்க, நல்ல வளமா இருக்குங்க, கருத்து செறிவு இருக்குங்க அப்படிலாம் சொல்றோம் பாருங்க, அதை அவர் சொல்றாரு. இருந்தாலும் கம்பன் ஆக்கிய தமிழ் ராமாயணம் வால்மீகி இயற்றிய மூல ராமாயணத்தை காட்டிலும் நனி மிக சிறந்ததாம் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதிலும் தவறுவதில்லை. நம்மால் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா சொல்லிக்கலாம், ஆனா அதுவும் தவறுதான். ஏன்னு சொன்னா கம்பனுடைய திறமையும் கம்பனுடைய அறிவாற்றலும் ஆரியத்துடைய அந்த ஆதிக்கத்துக்கு தான் துணை போச்சே தவிர ஒரு சாதாரணமான இருந்த ராமனை கடவுளாக்கி காட்டுறதுக்கு தான் பயன்பட்டதே தவிர அதனால ஒழுக்க சிதைவு தான் உண்டாச்சு என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அருமை நண்பர்களே கால்டுவெல் இவ்வளவு ஆராய்ச்சியா எல்லா இடத்திலும் போய் ஆராய்ச்சி செய்கிறார். அதே மாதிரி திராவிட மொழிகளில் உயிரில் பொருள்களையும் உள்ளுணர்வில்லா உயிர்களையும் உணர்த்த வரும் பெயர்கள் பால் அறியா பெயர்களே, படற்கை சுட்டு பெயர்கள், விகுதி பெற்ற பெயர்கள் அடங்கிய வினையால் அணையும் பெயர்கள், ஒருமையில் முப்பாலையும் பன்மையில் இருபாலையும் உணர்த்தும் விகுதி பெற்ற படற்கை வினை முற்றுக்கள் ஆகியவற்றிலேயே ஆண் பெண் வேறுபாடு விளங்க. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு சொல்லை சொல்லும் போதே இது ஆண்பால், இது பெண்பால், இது பலவின்பால் அப்படின்னு சொல்ற இந்த சிறப்பு இருக்கு பாருங்க, இது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த மொழிக்கும் இப்படிப்பட்ட அந்த பால் அந்த வேறுபாட்டை பட்டியல் பேரு படிக்கும் போதே சொல்லக்கூடிய அந்த இது அதிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நம்ம ஆரிய திராவிட போராட்டம் நாம் பேசுறோம் பாருங்க, அதை பற்றியும் இந்த நூலிலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆரிய திராவிட போராட்டம்னு சொல்லும் போது முதல்ல ஒரு அறிஞர் சொன்னார். அதே மாதிரி இரண்டாவதாக பீம்ஸ்னு ஒரு ஆய்வாளர், அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடியவர், அவர் சொல்றாரு இந்தியாவுடைய வரலாற்றை, ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் சக்திகள்லாம் மாற்றி சொல்றான்ல, அதை 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி கால்டுவெல் அவருக்கு முன்னாடி படிச்சதை சொல்றாரு. ஆரியர்கள் இந்தியாவிற்கு நுழைந்த காலத்தில் இந்நாடு தங்களின் வேறுபட்ட ஒரு இனத்தவரால் நிறைந்திருந்ததை கண்டார்கள் என்பது தெரிந்தது. மாறுபட்டவங்கன்னா யாரு? ஆரியர்கள் வரும்போது இங்கே திராவிடர்கள் இருந்தாங்கிறத சொல்றாரு. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தங்கள் ஆட்சிக்கு கீழ் வந்திருக்கும் நிலப்பரப்பின் பெரும்பகுதி தங்கள் உடைமையாகும் வரை ஆரியர்கள் அப்பழங்குடி மக்களை ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் சிறிது சிறிதாக துரத்தி கொண்டு அவர்களோடு இடைவிடா பெரும்போர் மேற்கொண்டிருந்தனர். நீண்ட அவ்வாழ் நாட்களில் போருக்கு இடையிடையே அமைதியாகவும் சில காலம் பகையாகவும் சில காலம் நட்பாகவும், எப்படி அந்த பார்ப்பன தன்மையை சொல்றாரு பாருங்க. பேசனா ரெண்டுடையோய் போற்றின்னு நம்ம ஆவேடு போய் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த ஆரிய பார்ப்பனர்கள் எதிர்த்து பார்த்து நட்பு காட்டி அவருடைய நோக்கம் எல்லாம் இவனை அடிச்சு துரத்தணும், இந்த இனத்தை துரத்தணும். எங்க இருந்து துரத்துறான்? வடக்கே இருந்து இமயமலையில் இருந்து கன்னியாகுமரி வரையில கடல் வரையில அவனை அடிச்சுக்கிட்டே போய் வீழ்த்துறாங்கன்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார். அப்பழங்குடியினர் மீது ஆரியர்கள் தங்கள் ஆணையை அளவிறந்து செலுத்தினார்கள் என்பது உண்மை. அதே நிலையில் அப்பழங்குடியினர் ஆணைக்கு ஆரியர்களும் சிற்சில காலங்களில் அடங்கி வாழ்ந்திருந்தாலும் சமஸ்கிருதத்திற்கு ஆரியத்திற்கு அயலான மொழி சொற்கள் இருப்பதை நம்மால ரெண்டே சொல்றார். ஒரு வரலாற்றை சொல்றாரு, அடுத்தது மொழியை பற்றி சொல்றாரு. வரலாற்றை பற்றி சொல்லும் போது இவங்க தான் நம்மளை அடிச்சு துரத்தினா, தமிழர்களை திராவிடர்களை துன்புறுத்தினார்கள் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது சிறப்பாக நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த தமிழ் மொழி என்பது உலகம் முழுக்க இருந்தது என்று சொன்ன பாருங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திராவிட மொழிகளோடு பெரும் அளவில் ஒற்றுமை கொண்டுள்ள சித்திய இனம், சித்துன நம்ம பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சது பாருங்க, நம்ம அத்வானியை சொல்றோமே, அத்வானி சிந்துன்னு சொல்றோம் பாருங்க, அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அதை சொல்லி சித்து இனமாகிய உக்ரேனிய பின்னிஷ் மொழிகளுடனே சிறந்த மொழியில் உறவு கொண்டுள்ளது. அதுக்கு ஒரு சும்மா சொல்லல, அக்கல்வெட்டு மொழிக்கும் திராவிட மொழிக்கும் இடையே நிலவும்
மதிப்புமிக்க ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 சான்றுகள் அது சொல்றார். அவ்வளவு ஆதாரத்தை சொல்லி எங்க இருக்குன்னு சொன்னா பாகிஸ்தானிலே இருந்து, அதே மாதிரி மற்ற நாட்டு பின்னிஷ் மொழின்னு சொல்றாரு, அந்த உக்ரைன் சொன்ன கிட்டத்தட்ட ரஷ்யா பகுதியில் இருக்க வரக்கூடியது. இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அவர் எடுத்து சொல்லி அங்கெல்லாம் அங்கே தமிழ் மொழி பேசப்பட்டது, நடைமுறையில் இருக்கிறது என்பதை சொல்கிறார். திராவிட இனத்தை சார்ந்த மொழிகளில் அவற்றின் தொன்மை நிலையை தெளிவுற உணர்த்தக்கூடிய ஒரே மொழியாக நம்முடைய தமிழ் மொழிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த பார்ப்பனர்கள் பேசக்கூடிய வடமொழியை பற்றி சொல்லுகிற போது சமஸ்கிருதத்தை பற்றி சொல்றாரு. இந்திய ஆரிய இனத்தவர் எவராலும் எக்காலத்தாலும் சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக வழங்கப்படவில்லை. நம்ம செத்த மொழின்னு சொல்றோம் பாருங்க, அது அற்புதமாக ஆராய்ச்சி செய்து அவர் சொல்லி இருக்கிறாரு. வளர்ந்த மொழி என்று சமஸ்கிருதத்துக்கு பேர் இருந்தாலும் கூட, சமஸ்கிருதம்னா அதுக்கு பொருள் சொல்றாரு, சமஸ்கிருதம்னா வளர்ந்த மொழி. ஆனா அப்படிப்பட்ட இல்ல, பேர் தான் வச்சிருக்கான். பேர் பார்த்தீங்கன்னா நடன சபாபதினு பேர் வச்சிருப்பான், மாற்றுத்திறனாளியா நடக்க முடியாம இருப்பான். அப்படி சொல்றாரு. அந்த கருத்தை எடுத்து சொல்லி பெயர் அந்த வளர்ந்த மொழி என்று இருந்தாலும் கூட சமஸ்கிருதம் அப்படிப்பட்ட மொழி அல்ல என்பதை எடுத்து சொல்லி, ஒரு இனத்தின் மொழியோ ஒரு நாட்டின் மொழியோ அது அல்ல. இன்னும் ரொம்ப சொல்றாரு பாருங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட அது பார்ப்பனர்களுக்கு அந்த இனத்துக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான், அதையும் மண்டையில் அடிக்கிறார். அது அப்படிப்பட்டதும் உள்ள இல்ல, ஒரு இனத்தின் மொழியோ ஒரு நாட்டின் மொழியோ அல்ல, அவ் இனத்தவருள் ஒரு சார் மக்களின் மொழியாகவே அது பழக்கப்பட்டு வழங்கி வந்திருக்கிறது என்று சொல்லி அதிலே பாடி திரியும் பாணர் அது யார் யாரெல்லாம் பேசினாங்க, அந்த பார்ப்பனர்களே யார் யாரெல்லாம் பேசினார்கள் என்கிற செய்தியையும் அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இப்படி பார்க்கிற போது இதில் நம்முடைய அந்த தமிழர்களை துரத்துனாங்கன்னு சொல்றோம் பாருங்க, அதை ஒரு இடத்துல சொல்றாரு 122வது பக்கத்துல. தொலைநாடு சென்று வாழும் திராவிடர்கள் உரிமை மிக்க தனியரசு வாழ்வில், அந்த வார்த்தையில தனியரசுன்னு போடுறாரு பாருங்க, தனியரசு வாழ்வில் சிறந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஆரியர்களால் தாழ்நிலைக்கு கொண்டு விடப்பட்டு சித்திய இனத்தவரின் உரிமையற்ற அடிமை நிலையால் திராவிடர்கள் பாதிக்கப்பட்டார்கள், வீழ்த்தப்பட்டார்கள். திராவிடரை காட்டிலும் இழிநிலைக்கு அவர்கள் அந்த இனத்தை சொல்லி அவங்க உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு இதில் ஒரு ஒப்பீடு மாதிரி சொல்றார். தமிழகத்தின் தென்கோடி மக்களில் ஈழ மக்களின் குடியேற்றம் அவ்வப்போது நிகழ்ந்து வந்தது என்பது மறுக்க முடியாத உண்மையே. திருவாங்கூர் நாட்டவராகிய தீயர்களும் ஈழவர்களும் உண்மையில் ஈழத்திலிருந்து வந்து குடியேறினார்கள். ஈழ வரலாற்றையும் சொல்றார். தமிழ் ஈழத்துல நாம போய் அங்கு குடியிருந்தது, அந்த தமிழ் ஈழம் என்பது பூர்வீகமாக நம்முடைய தமிழர்களுக்குத்தான் சொந்தமானது, சிங்களவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த தன்மை, அதை அவரு ரொம்ப சிறப்பா சொல்றாரு. எல்லாத்தோட மிக சிறப்பாக சூத்திரர்கள் யாருன்னு சொல்றாரு. ஹூஆர் சூத்ராஸ்னு அம்பேத்கர் எழுதினார் பாருங்க. அதே மாதிரி கால்டுவெல் சூத்திரர்களை பற்றி எழுதுகிற போது அவர் ஒரு நல்ல ஆய்வு நிலையிலே சொல்றார் பாருங்க. சிந்து நதியின் முடிவிட நகரை குறிக்கும் சித்ரோஸ், சிந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இடம், நதி முடிகிற இடத்துக்கு பேரு சித்ரவுஸ்னு சொல்றாரு. அதில் இருந்தோ சுத்ரகி என்ற இனப்பெயரில் இருந்தோ சூத்திரர்கள் என்கிற சொல் வந்தது என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அவர் சொல்றார், ஹிப்ரீரர் நிஷதர் போலவே சூத்திரர்களும் கருநிற மேனியும் நீண்ட தலைமயிரும் வாய்ந்த ஒரு பழங்குடியினர் ஆவர் என்றும், ஆரியர்களால் வென்று அடிமையாக்கப்பட்டவரே அல்லாது அவ் ஆரிய இனத்தின் ஒரு கிளையினர் அல்லர் என்றும், ஆரியரால் அடிமை நிலைக்கு தாழ்த்தப்பட்ட முதல் பழங்குடியினர் சூத்ரா என்றே பெயர் என்றும், காலப்போக்கில் அவ் ஆரியரால்
வென்று அடக்கப்பட்ட நடுநாடுகளில் வாழ்ந்திருந்த ஏனைய பழங்குடியினருக்கும் இந்த சொல் இட்டு வழங்கப்பெற்றது என்றும் சூத்திர என்ற சொல் பிறந்த வரலாறு யாதே ஆயினும் அது எப்படி இருந்தாலும் காலம் செல்ல செல்ல தஸ்யு மிலேச்சர் என்ற சொற்கள் ஆரியருக்கு அடங்காது வாழ்ந்த பழங்குடியினரை குறிப்பனவாக சூத்திர என்ற இச்சொல் ஆரியரால் அடிமை நிலைக்கு துரத்தப்பட்ட இனத்தவர் அனைவரையும் குறிக்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. எவ்வளவு சிறப்பா இன்னைக்கு நம்ம இயக்கம் சொல்லுதோ, ஐயா சொன்னாங்களோ, பெரியார் சொன்னாங்களோ, திராவிட இயக்கம் வலியுறுத்துகிறதோ, இதை ஒரு வரிக்கு ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாத்தாம இந்த முதல் பகுதியிலே பாகத்திலே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். இதை முழுக்க நம்மளை விட அவங்க படிச்சிருப்பாங்க. ரவி வகையாரா படிச்சிருக்கோம், இவ்வளவும் அவன் சொல்ல முடியாது. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், ஒரே வெள்ளவர் படிச்சாரா, கல்லூரிக்கு போனாரா, இந்த புத்தகத்தை அவர் எழுதினாரா, ஏதாவது கல்லை விட்டு இந்த காக்கை கூட்டத்தை கலைக்கிறது கல்லை விடுறான் பாருங்க, அதே மாதிரி வேலையை செய்யறாங்க. ஆனால் இந்த ஆய்வு என்பது அருமையான ஆய்வு. இந்த முதல் பகுதியிலே இருக்கக்கூடிய அருமையான செய்திகள் இந்த செய்திகள் என்று சொல்லி அடுத்தடுத்து அந்த 3 பகுதி இருக்காது. அந்த 3 பகுதியில் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு 3 கூட்டம் வேண்டியில்லை, அதுக்கு பதிலாக 3ஐயும் நான் தொடர்ந்து படித்து அதிலே உள்ள சிறப்பை எடுத்து அடுத்த ஒரு கூட்டத்தில் அதை நிறைவு செய்து விட்டு நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த அளவிற்கு நல்ல செய்திகள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. கால்டுவெல்லுக்கு நாம் தமிழ் இனம், திராவிட இனம் என்றென்றும் நன்றி உள்ளவராக இருப்போம் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். மிக அருமையாக பக்கங்கள் பல இருந்தாலும் தேன் தேடி செல்லும் தேனி போல கருத்து எங்கே இருக்கிறது என்று தேர்ந்து அவற்றை எல்லாம் இங்கே கொணர்ந்து நமக்கெல்லாம் தேன் விருந்து அளித்திருக்கின்றார் ஐயா வந்தியத்தேவன் அவர்கள். ஐயா கால்டுவெல் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால், நாம் தமிழர்கள் ஏன் நன்றி கடன் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், வேர்ச்சொல் ஆராய்ச்சி என்பதே நாம் அறியாதது. பாவாணர் அவர்கள் அறிவுரைகள் சொல்வார்கள். அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சியை தமிழிலே தொடங்கி வைத்தவர் கால்டுவெல். பின்னர் பாவாணர் ஐயா அதை தொடர்ந்து செய்தார். தற்போது ஐயா வேராய்வு என்னும் பேரிலே அருளியார் அவர்கள் செய்கின்றார்கள். பேராசிரியர் அரசேந்திரன் அவர்கள் கல் என்னும் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 4 தொகுதி கல் என்னும் சொல்லை. அந்த அளவுக்கு வேர்ச்சொல் ஆராய்ச்சி என்பது இன்றைக்கு தமிழ் மொழியிலே தமிழின் சிறப்புகளை வெளிக்கொணர்வதாக. இது எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால், தமிழின் அனைத்து சொற்களையும் இவர்கள் களவாடி சென்று விட்டு இது சமஸ்கிருத சொல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாவாணர் அவர்கள் தான் இல்லையடா, இதன் உள்ளே இருக்கின்ற முத்திரையை பார், இது தமிழ் சொல், வேர்ச்சொல் என் சொல், வேர்ச்சொல் தமிழ் சொல்லாக இருக்கும் பொழுது வழங்குகின்ற சொல் எப்படி சமஸ்கிருத சொல்லாக முடியும் என்று மறுப்பதற்காக பாவாணர் அவர்கள் செய்தது அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி. அதற்கு அடித்தளம் விட்டவர் கால்டுவெல் பெருமகனார். அந்த அளவிலே அவருக்கு நாம் நன்றி கடன் பெற்றுள்ளோம். அவருக்கு தொல்காப்பியம் கையில் கிடைத்திருந்தால் இன்னும் இந்த நூலின் பாங்கு வேறாக இருந்திருக்கும். இதில் சில குறைகள் நமக்கு இருந்தாலும் அந்த அளவிலே அவருக்கு இதை சொல்வதற்கு என்ன தேவை இருந்தது? அந்த அளவிலே மிக அருமையான ஒரு நூல். அதை கொண்டு வந்து நமக்கு செய்திகளை விருந்தளித்த விதம் என்பது ஐயா அவர்களுக்கு நாம் வாழ்த்து மகிழ்கிறோம், நன்றி பாராட்டுகிறோம். நன்றி சொல்வதற்காக தோழர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் இதோ வருகின்றார். நீங்க தான் நன்றி சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம்.
புதுமை இலக்கிய தென்றலில் 994 நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் நன்றி. புதுமை இலக்கிய தென்றலின் நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் இது சிறப்பு வரவேற்புரை நல்கிய கலையரசன் அவர்களுக்கும் மிகவும் சிறந்த வகையில் ஆய்வு நூலை கால்வெல் அவர்களின் ஆய்வு நூலை மிகவும் சிறப்பாக நமக்கு விளக்கிய வந்தியத்தேவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வலையொலி மூலமாக இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் பரப்பும் பொறியாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் பேரறிவாளன் ஞானபாலன் ஞாயிறு வலையொலி அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருந்து சிறப்பித்த அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அடுத்த வாரம் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.